மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் நீதிமன்ற உத்தரவோடு அதிமுக கவுன்சிலர்களுடன் நகராட்சிக்கு வந்த நகர்மன்ற தலைவர் சகுந்தலா பதவியேற்க முடியாமல் திரும்பிச் சென்றார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் திமுக சார்பில் நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி வகித்து வந்தவர் சகுந்தலா. இவர் அதிமுகவிற்கு மாறிய நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நகர்மன்ற தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் பதவிகளில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து சகுந்தலா தொடர்ந்த வழக்கில் தகுதி நீக்க உத்தரவை ரத்து செய்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உறுதி செய்ததாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவோடு அதிமுக கவுன்சிலர்களுடன் நகராட்சி அலுவலகத்திற்கு வந்த சகுந்தலா அந்த உத்தரவை ஆணையாளர் சங்கர் கணேஷிடம் வழங்கி மீண்டும் நகர்மன்ற தலைவராக பதவியேற்க முயன்றார். ஆனால் மேலதிக உத்தரவு வர வேண்டும் என ஆணையாளர் தெரிவித்ததால் அவர் பதவியேற்காமல் திரும்பிச் சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சகுந்தலா 4வது முறையாக நீதிமன்ற உத்தரவை பெற்றும் தன்னை பதவியில் அமர வைக்கவில்லை என்றும் நீதிமன்ற உத்தரவை நகராட்சி நிர்வாகம் மதிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். வெள்ளிக்கிழமை கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. எனக்கு தீர்ப்பாகி தள்ளுபடியாகி நீங்கள் சேர்மனாக பதவி ஏற்றுக்கலாம்னு வந்துச்சு. இப்போ நாங்கள் சென்னார் லீவுனால இன்னைக்கு நகராட்சிக்கு வந்தோம். கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதிகாரம் இல்லை உங்களை உட்கார வைக்க, நீங்கள் மேலே போய் கேட்டுவாங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லிட்டாரு. இப்போ நான் கோர்ட்டை திரும்பவும் நம்பணும். கோர்ட் ஆர்டரை எதுவும் மதிக்கிறது இல்லை, மேலேருந்து வரணும்னு சொல்லிட்டாங்க. இது 4வது தடவை எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. 4 தடவை தீர்ப்பாயிருக்கு. 4வது தடவை இப்போ என்னை உட்காரல. 1.5 வருஷமும் அலையிறேன் நான். 1.5 வருஷமும் எந்த தீர்ப்பு வந்தாலும் ஏற்றுக்கிற மாட்டேன்.